கடந்த சில வாரங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ஒரு அரசு பள்ளி வகுப்பறைக்குள் சென்ற சுமார் 20க்கும் மேற்பட்ட தாவேகாவினர் முதல்வர் விஜயின் புகைப்படத்தை சுவரில் மாட்டி ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட சம்பவம் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியது. இது தொடர்பாக அரசியல் கட்சியினர் பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்த நிலையில் தாவேகாவினர் இதுபோன்ற செயல்பாடுகள் அரசு பள்ளிகளின் நிலையை மேலும் அவலப்படுத்தும் விதமாகவே இருக்கின்றன எனவும், அரசு பள்ளிகளுக்கு சென்று வகுப்புகளை தொந்தரவு செய்வதை முதல்வர் விஜயே ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நம்புவதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்திருந்தார். இதேபோல் தாவேகா கட்சியினர் இதுபோன்ற செயல்பாடுகள் அரசு பள்ளிகளின் நிலையை மேலும் அவலப்படுத்தும் விதமாக இருப்பதாக வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவரான அண்ணாமலையும் தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இப்படி பல பக்கங்களிலிருந்து கண்டனங்கள் வெளிவந்த நிலையிலும் கூட சேலம் மாவட்டம் ஓமலூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளின் அதிரடி ஆய்வு தற்போது புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஓமலூர் நகர தாவேகா செயலாளர் மணி தலைமையில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு சென்ற அக்கட்சி நிர்வாகிகள் அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு மதிய உணவு பரிமாறியதோடு அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக பதிவிட்டுள்ளனர். இதேபோல் அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாம்களிலும் ஆய்வு என்ற பெயரில் வீடியோ எடுத்து அவர்கள் பதிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை தவிர பள்ளிக்குள் செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை என்பது அனைவரும் தெரிந்த விஷயம்தான். இது தவிர கல்வியை கற்றுத்தரும் பள்ளிக்கூடங்கள் என்பது கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் எதிர்கால இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக வலம் வரப்போகும் குழந்தைகள் மனதில் ஆழமாக பதிய வைக்கும் குருகுலங்கள் என்பதை மறந்துவிட்டு பொறுப்பற்ற முறையில் பள்ளிகளுக்குள் நுழைந்து ரீல்ஸ் எடுத்து வெளியிடுவது என்பது பெற்றோர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது போன்ற நடவடிக்கைகள் குழந்தைகளின் கவனத்தை திசை திருப்புவது மட்டுமில்லாமல் கல்வித்துறையின் கண்ணியத்தையே கேள்விக்குறியாக்கி வருவதை முதல்வரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.